வறண்ட வனாந்திரம் மிகுந்த மகிழ்ச்சியை பெறும். வனாந்திரம் சந்தோஷம் அடைந்து பூவைப் போல வளரும். வனாந்திரம் முழுவதும் பூக்களால் நிறைந்து அதன் மகிழ்ச்சியை காட்டத் தொடங்கும். அது பார்ப்பதற்கு வனாந்திரம் மகிழ்ச்சியுடன் ஆடிக்கொண்டிருப்பது போல தோன்றும். அந்த வனாந்திரமானது லீபனோனின் காடுகளைப் போலவும் கர்மேல் மலையைப் போலவும் சாரோன் பள்ளத்தாக்கு போலவும் அழகாக மாறும். இது நிகழும். ஏனென்றால் ஜனங்கள் அனைவரும் கர்த்தருடைய மகிமையை காண்பார்கள். நம் தேவனுடைய மேன்மையை ஜனங்கள் காண்பார்கள். பலவீனமான கைகளை மீண்டும் பலப்படுத்துங்கள், பலவீனமான முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஜனங்கள் அஞ்சி குழம்பினார்கள். அந்த ஜனங்களிடம் கூறுங்கள், பலமாக இருங்கள், அஞ்ச வேண்டாம், பாருங்கள், உங்கள் தேவன் வருவார், உங்கள் பகைவர்களை தண்டிப்பார். அவர் வருவார், உங்களுக்கு விருந்தினை தருவார். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். குருடனின் கண்கள் திறக்கப்படும், செவிடர்களின் காதுகள் திறக்கும், முடவர்கள் ஆணைப் போல நடனமாடுவார்கள். பேச முடியாத ஜனங்கள் தங்கள் குரலை பயன்படுத்தி மகிழ்ச்சிகரமான பாடல்களை பாடுவார்கள். வனாந்தரத்தில் நீரூற்று கிளம்பி பாயும் போது இது நிகழும். வறண்ட நிலங்களில் நீரூற்றுகள் பாயும். இப்பொழுது ஜனங்கள் கானல் தண்ணீரை பார்க்கின்றனர். இது தண்ணீரைப் போல தோன்றும். ஆனால் அந்த நேரத்தில் அங்கே உண்மையான தண்ணீர் குளங்களும் இருக்கும். வறண்ட நிலத்தில் கிணறுகள் இருக்கும். தண்ணீரானது பூமியிலிருந்து பாயும். ஒரு காலத்தில் காட்டு மிருகங்கள் இருந்த இடத்தில் உயரமான நீர்த்தாவரங்கள் வளரும். அந்த காலத்திலே அங்கு ஒரு சாலை இருக்கும். இந்த நெடுஞ்சாலை பரிசுத்தமான சாலை என்று அழைக்கப்படும். தீயவர்கள் அச்சாலையில் நடக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். தேவனை பின்பற்றாத எவரும் அச்சாலையில் போக மாட்டார்கள். அந்த சாலையில் எவ்வித ஆபத்தும் இருக்காது. ஜனங்களை கொல்லுகின்ற சிங்கங்கள் அந்த சாலையில் இருக்காது. அந்த சாலையில் ஆபத்தை தரும் மிருகங்கள் எதுவும் இராது. அந்த சாலை தேவனால் காப்பாற்றப்பட்டவர்களுக்கே உரியது. தேவன் அவரது ஜனங்களை விடுதலை செய்வார். அந்த ஜனங்கள் அவரிடம் திரும்பி வருவார்கள். இந்த ஜனங்கள் சீயோனுக்குள் வரும்போது அவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். என்றென்றும் ஜனங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். அவர்களின் மகிழ்ச்சியானது அவர்களின் தலையில் கிரீடம் போன்று இருக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அவர்களை நிரப்பும். துயரமும் துக்கமும் வெகு தூரம் விலகி போகும்.